ஸோ மேக்ஸ் எமிலியன் வெர்ஸ்டாப்பன் என்ன மனுஷங்க இந்த ஆள் பின்னக்கல் ஆஃப் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ். F1ல எனக்கு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை பிடிக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று ஹிஸ் ரிமார்க்கபிள் டிரைவிங் அண்ட் இன்னொன்று ஹிஸ் பிளடி ஃபாக்கிங் மைண்ட் செட். ஃபார்மர் F1 டிரைவர் ஜோஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் சாம்பியன் காட் ரேசர் சோஃபி கும்பனுக்கும் மகனாக பிறக்கிற வெர்ஸ்டாப்பனுக்கு ரேசிங் வந்து வெறும் ஹாபி மட்டும் இல்லை, அவர் ரத்தத்துலேயே ஊறி போன விஷயமா இருக்குது. ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 4 கோகார்ட் ரேசிங் வந்து மேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 7 வயசுலேயே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். சாதாரண கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே 2015 F1ல் தன்னோட 17 வயசில் டெபியூட் ரேஸ் பண்ணுறான். தென் ரெட்புல் ரேசிங் டீமில் ப்ரொமோட் ஆகிற வெர்ஸ்டாப்பன் தன்னோட 18 வயசில் 2016 ஸ்பானிஷ் கிராண்ட் ப்ரீயில் தன்னோட முதல் வெற்றியை வந்து பதிக்கிறான். அதுவும் சாதாரணமாக இல்லை, F1 ஹிஸ்ட்ரியிலேயே த யங்கஸ்ட் ரேஸ் வின்னராக ஒரு முத்திரையும் வந்து பதிக்கிறான். At 18 years and 227 days old, Max Verstappen wins a Formula 1 Grand Prix. ரொம்ப வருஷம் மெர்சிடிஸோட டாமினன்ஸும் கார் ரிலேபிலிட்டி ப்ராப்ளத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டினாலும் தன்னோட முதல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் 2021 தூக்குறாரு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அதுக்கப்புறம் நடந்தாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் பிரேக் தான். 2023 சிங்கிள் சீசன்லேயே 19 வின்ஸ் பண்ணி ஒரு புது ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணாப்புல. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வருஷங்களில் கண்டினியூஸாக மல்டிபிள் வேர்ல்டு டைட்டில்ஸை வின் பண்ணி ஃபார்முலா 1 ட்ராக்கையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஈவன் 2025 சீசனில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேக்ஸ் அடிக்கலைனாலுமே மேக்ஸ் தான் அந்த சீசனோட பியூர் டாமினன்ஸ். எப்படிடா ஒருத்தன் இவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். மேக்ஸ் வந்து மற்ற டிரைவர்ஸ்கிட்ட இருந்து வித்தியாசம் தெரியறதுக்கான காரணம் அவனோட ரிமார்க்கபிள் டிரைவிங் ஸ்கில்ஸ் தான். ஓச்சுவோ அடி வாங்க போகிறான் அப்படின்னு நினச்சா டக்குன்னு ட்ராக்கில் தடுமாறிய கார் வந்து ட்ராக்கில் எகின் தீயாக பறக்கும். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட இன்டென்ஸ் ப்ராக்டிக்ஸ் தான் ட்ராக்கில் வந்து தன்னோட காரை இவ்வளோ grip அண்ட் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு காரணம்னு நான் பர்சனலாகவே நினைக்கிறேன். ஏங்க மழை அந்த கொட்டுது, ஒவ்வொருத்தனும் இந்த மலையில் ஓட்டினோன்னா ஒவ்வொரு சைடு வாங்கிக்கும் அப்படின்னு பிடிச்சிட்டா போகிறான், ஸ்லோவாக போகிறான். ஆனால் P70 ஆரம்பிக்கிற நம்மளு தீயாக விரட்டுறாங்க, கொட்டுற அந்த மலையிலையும் தீயாக விரட்டுறான். சீரியஸ்லி நீங்கள் லேண்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு அல்லு இல்லை, யாரா அவன் இந்த மலையிலையும் இப்படி ஓட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோலேயே தெரிச்சிருப்பாப்புல. ஈவன் நானுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் தலைவனோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் தேடி பார்க்க போது தான் தெரிஞ்சது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் உண்மையிலே யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் மேக்ஸ் இம் டிஃப்ரெண்ட்? ரொம்ப எலைட்டான டிரைவர்ஸ் கூட போல் பொசிஷன் பேஸை மேட்ச் பண்ண தான் 100% கெப்பாசிட்டியில் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வெர்ஸ்டாப்பனோட சூப்பர் பவர் என்னென்னா அவனோட ஸ்பேர் மென்டல் பேண்ட்வித் தான். சின்ன வயசில் அவன் அப்பா மூலமாக அவனுக்கு கிடைச்ச கடுமையான ட்ரைனிங்னால ஓவர் 300 km/h ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதனால தான் ஃபுல் லிமிட்டில் ட்ரைவ் பண்ணுற போதும் வெர்ஸ்டாப்பனுக்கு வந்து கூடுதலாக பிரெயின் ஸ்பேஸ் இருக்குது. அதை வச்சு அவன் ரேஸ் ஸ்ட்ராட்டஜி, டயர் வியர் எல்லாத்தையுமே கவனித்து இன்ஜினியர்ஸ் கூட வந்து ரொம்ப காமாக பேசிக்கிட்டே ரேஸ் போடுவான். மேக்ஸ் வந்து ஒரு கிராஷ் பண்ணாலோ இல்லைனா குவாலிஃபைங்கில் வந்து பேட் டைமிங் வந்தாலுமே அதை வந்து அப்போவே மறந்துடுவான். ஒரு செகண்ட் கூட அதை நினச்சி டென்ஷன் ஆக மாட்டான். அது முடிஞ்சது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் மட்டும்தான் அவனோட ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே இருக்கும். பாஸ்ட்டில் நினச்சி ஃபீல் பண்ணுறதே இல்லை. ஈவன் நீங்கள் மேக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பான். என் கெரியர் எனக்கு மட்டும்தான் வெயிட்டு, வேறு யாருக்கும் இல்லை. அவுட் சைட் நாய்ஸ் என்ன சொன்னாலுமே எனக்கு கவலை இல்லை. நான் பர்ஃபார்ம் பண்ணலாம் அவுட், பர்ஃபார்ம் பண்ணினா கிங். இந்த ஒரு ப்ரூட்டல் ட்ரூத்தை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இந்த மைண்ட் செட்னால தான் அவனுக்கு வந்து ஆங்ஸைட்டியே அவ்வளோவா இருக்க மாட்டேங்குன்னு நான் நினைக்கிறேன். பேடாக்கோ விட்டு வெளியே வந்தால் அவனோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செலிப்ரிட்டி லைஃப், ஹாலிவுட் பார்ட்டிஸ், கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் இதுக்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட இடமே இல்லை. ஃப்ரீ டைம் கிடச்சா ரூமில் வந்து உட்காந்து சிம் ரேசிங் வந்து தான் விளையாடிட்டு இருப்போம்ல. சர்க்கிள் வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள். ஸோ இந்த சிம்பிளிசிட்டி தான் அவனோட மென்டல் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு மேக்ஸ் பிடிக்கலாம், நிறைய ஃபேன்ஸ் வந்து மேக்ஸுக்கு இருக்காங்க. ஆனால் மேக்ஸ் வந்து ஒரு காலத்தில் வில்லன் ஆஃப் F1 ரேஸ் தான். மேக்ஸ் வந்து ஏன் அவ்வளோ வெறுக்கப்பட்டான், இப்போ ஏன் இவ்வளோ நேசிக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்க் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். F1க்கு புதுசாக வரும்போது மேக்ஸோட டிரைவிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டேஞ்சரஸாகவும் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும். ஒன்று வழியை விடு இல்லைனா கிராஷ் ஆகு அப்படின்னு தான் வண்டியை ஓட்டுவான். பெட்டரன் டிரைவர்ஸ் எல்லாருமே இவனுக்கு ரூல்ஸை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு ரொம்ப திட்டுவாங்க. ரேஸ் ட்ராக்கில் டென்ஷன் ஆனால் போதும் தன்னோட டீம் ரேடியோவில் அவன் பேசுகிற பேச்சுகள் வந்து ரொம்ப ரூடாக, பிளண்ட்டாக, ஈவன் சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாகவும் இருக்கும். ஸோ இதனாலேயே வந்து இவன் ரொம்ப அரங்கண்டான ஆள், ரொம்ப அக்ரெசிவான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் மேலே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வந்து பொதுவாகவே இருந்துச்சு.
ஆனால் மேக்ஸ் மேலே உள்ள ஹேட் வந்து எப்போ வந்து பீக்கை தொட்டுச்சுன்னா லூயிஸ் ஹாமில்டனுக்கு எதிராக நடந்த 2021 டைட்டில் ஃபைட்டில் தான். மொத்த வேர்ல்டுமே மேக்ஸுக்கு எதிராக திரும்பிச்சு. சில்வர் ஸ்டோனில் மான்சாவில் மோதிக்கிட்ட அந்த அதிர்ச்சி, கடைசியில் அபுதாபியில் வந்து நடந்த அந்த ட்விஸ்ட் எல்லாமே மேக்ஸை வந்து குளோபல் லெவலில் பப்ளிக் எனிமி நம்பர் 1 ஆக்கிடுச்சு. ஒரு பெரிய ஃபேன் பேஸே அவனை ஹேட் பண்ண ஆரம்பிச்சுது. When you are winning and they don't like who is winning, so is this something for me which is absolutely fine as long as I stand on the top. That's for me the most important. I take the trophy home and they go back to their houses and they can have a nice evening. ஆனால் இவ்வளோ தூரம் ஹேட் பண்ணப்பட்டாலுமே மேக்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 4 வருஷம் 2021லேருந்து 2024 வரைக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடித்தான். இவ்வளோ தூரம் மேக்ஸை வெறுத்த அந்த மக்களால், அந்த ஃபேன்ஸால் அவனோட டிரைவிங் ஸ்கில்லை வந்து பாராட்டாமல் இருக்க முடியல. மேக்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஓவர்டேக்கை பார்த்தீங்கன்னு வைங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு மேக்ஸை பிடிக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை. மேக்ஸ் கிட்ட ஃபேன்ஸ்க்கு பிடிச்சது என்னென்னா, அவன் எவ்வளோ பெரிய கார்பரேட் ப்ரெஷரில் இருந்தாலும் ஒரு நாளும் பிஆர் ஸ்கிரிப்டில் பேச மாட்டான். அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஸ்கிரிப்டில் வந்து பேச மாட்டான். நெட்ஃப்ளிக்ஸையே போடா வெண்ண அப்படின்னு சொன்னவன் நம்மால் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே மைக்கில் பேசுவான். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவனோட சார்காஸ்டிக் அண்ட் பிளண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கவே செம ஜாலியாக இருக்கும். எஃப்ஒனோட ஆட்டம் பாட்டம், அதை சுற்றி உள்ள ஹாலிவுட் ஸ்டப், இது எல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இங்கே வந்திருக்கிறது ட்ரைவ் பண்ண மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருப்பான். மேக்ஸோட டிட்டர்மினேஷன், அப்புறம் வின்னிங் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட், இந்த சோஷியல் மீடியா, ஹாலிவுட் ஸ்டப்ஸ் இதெல்லாம் வந்து கிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்காம நான் இப்படி தான் அப்படின்னு வந்து அவன் இருக்கிறது, அவனோட அத்தன்டிசிட்டியை வந்து அவ்வளோ வெளிப்படையாக காட்டுச்சு. அது வந்து மக்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப உண்மையாகவும் ஹானஸ்டாகவும் இருந்துச்சு. ஈவன் எனக்குமே வந்து மேக்ஸை பிடிக்கிறதுக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேக்ஸோட டிரைவிங் ஸ்கில்ஸ், அவனோட கார் கண்ட்ரோல், அவனோட ஓவர்டேக்ஸ், இதெல்லாம் வந்து இந்த பையன் வேறு லெவலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை ஒப்புக்கொள்ள வச்சுது. ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட், திஸ் இஸ் CJ signing off. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.